நீங்கள் அமைதியா இருந்து விட்டீர்கள் என்றால் உங்களால் அந்த ஆவியானவரை அனுபவிக்க முடியாமல் போய்விடும். நீங்கள் சத்தம் போட்டு பாட ஆரம்பிப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், வசனம் சொல்லுகிறது ஏசாயா 6வது அதிகாரத்துல, கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதால? கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால. எல்லாரும் சொல்லுங்க, சத்தத்தால. சத்தம் போட்டு துதிக்கணுமா? அமைதியா இருந்தா ஆண்டவருக்கு தெரியாதா? இல்ல, இங்க சத்தத்துக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பெரிய பவர் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கணும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சத்தம் போட்டு துதிச்சா வாசல்களின் நிலைகள் அசையும். சொல்லுங்க, வாசல்களின் நிலைகள் அசையும். அவன் ஆலயம் புகையினால் நிரம்பும். சொல்லுங்க, ஆலயம் புகையினால் நிரம்பும். ஆமென், ஹalleluya. செராபீன்களுக்கு அவ்வாறு சட்டைகள் இருந்தன. 2 சட்டைகளால் முகத்தை மூடிக்கொண்ட. யாரால சத்தம் போட்டு துதிக்க முடியும் தெரியுமா? பார்க்கறத பேசுறவங்களால, இல்ல நீங்க ஃபீல் பண்றத, உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தையே வாயை திறந்து பேசிட்டு இருப்பீங்கன்னா உங்களால சத்தம் போட்டு துதிக்க முடியாது. ஆமென். 2 சட்டைகளால முகத்தை மூடிடணும். எதையும் நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நடந்தது நடக்கிறது எதையும் நான் யோசிக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு மூடிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 சட்டைகளால் கால்களை மூடிக்கொண்டார்கள். ஆமென். என் சித்தம் இல்ல ஆண்டவரே, உங்க பெர்ஃபெக்ட் சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் பான்னு காலை மூடிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 சட்டைகளால் பறந்து கொண்டு, பிரசன்னத்துல பறந்து கொண்டு நீங்கள் வாய்களை திறந்து கர்த்தருடைய பரிசுத்தத்தை கொண்டாடுவீர்கள் என்றால், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சத்தம் போட்டு சொல்லுவீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், வாசல்களின் நிலைகள் அசையும், ஆலயம் புகையினால் நிறையும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க சரீரத்துல கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க சத்தம் போட்டு பாடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சத்தம் போட்டு பாடணும். அமைதியா இருந்தா, நல்ல கவனிங்க, அமைதியா இருந்தா பிசாசு உங்களை சோர்வுக்குள்ளாக்கிடுவான். நீங்க வாயை திறந்து பாடணும். என்ன தெரியுமா? இந்த மைண்ட்ல இருக்கிற எண்ணங்களை மேற்கொள்றதுக்கு, உடைக்கிறதுக்கு, ஏற்கனவே இருக்கிற கவலை, ஏற்கனவே நம்ம பிரச்சனையோட தான் வந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள், பண பற்றாக்குறை, கடன் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. இந்த மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற எண்ணங்களை பிரேக் பண்றதுக்கு, உடைக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னா, இந்த வாயை திறந்து சத்தமா பாடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் இந்த எண்ணங்களை மேற்கொண்டோம். அப்படி நடக்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவித்து விடுவீர்கள். மலைகள் மெழுகு போல உருகி விடும். ஆமென். விசுவாசிகள் நல்ல கையை தட்டி ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துங்க. ஏசையான்னு சத்தம் போட்டு கூப்பிடுங்க. ஏசையா. எல்லாரும் எல்லாரும் எல்லாரும், சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள், எல்லாரும் ஏசையா. எனி கைண்ட் ஆஃப் இஷ்யூஸோட நீங்க வந்திருந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு விடுதலை தர வல்லமையுடையவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் அற்புதம் செய்ய போதுமான. நல்ல கை தட்டி ஹalleluya. ஏசையா ஏசையா. கூப்பிடுறவங்க எது அவ்வளவு பெரிய குளோரிய பார்த்ததுக்கு காரணம் என்னன்னா சத்தம். கூப்பிடுறவங்களுடைய சத்தம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க சத்தம் உங்க விடுதலைக்கு மிக முக்கியமானதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க சத்தம் உங்க விடுதலைக்கு, உங்க வீட்டுல நடக்க போற அற்புதத்துக்கு, உங்க பிள்ளை மனம் திரும்புறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஊழியம் செய்யும். சொல்லுங்க, இது ஒரு மிகப்பெரிய ஊழியம் செய்யும். ஹalleluya. ஏசாயா கிட்ட போய் யாரும் சொல்லல, ஏசாயா மனம் திரும்புங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏசாயாவே நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அதமானே அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் மத்தியில வாசம். இந்த ரியலைசேஷனை யார் தந்தது தெரியுமா? அந்த கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தினால் உண்டான குளோரி. விசுவாசிக்கணும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கூப்பிட கூப்பிட உங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு அற்புதம் நடக்குது. கையை தட்டி கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் கூப்பிடுங்க. ஏசையான்னு கூப்பிடுங்க. ஏசையா. சத்தம் வாய்களை திறந்து ஏசையா. நான் பேசிக்காவே நான் வீட்டுல எல்லாம் ரொம்ப சைலண்ட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னா, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்க அந்த உங்களுடைய ரியாலிட்டி அதெல்லாம் உடைச்சிட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா, சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிங்க. தொண்டை கட்டினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சத்தம் போட்டு கூப்பிட்டு ஆரம்பிங்க. நான் சொல்லுகிறேன், கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தினால் வாசல்களின் நிலைகள் அசையும்,
ஆலயம் புகையினால் நிரம்பும். நீங்க இந்த இடத்தை விட்டு வெளியில போகும்போது கர்த்தருடைய க்ளோரியை சுமந்துட்டு போவீங்க. விசுவாசிக்கணும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் போட்டு சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசையா, thank you Jesus.